நாங்கள் டியூ டாட்மண்ட் காலேஜில் படிக்கிறோம். இங்கே சேர்ந்து ஒரு வருடம் ஆகிறது. ஆமாம், ஒரு வருஷம் ஆச்சு. இங்கே நாங்கள் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், அப்படின்னா ரோபோட்ஸ் நீங்கள் படத்தில் பார்ப்பீங்களா, மோஸ்ட்லி அந்த மாதிரி ரெடி பண்ணுறது படிச்சுட்ருக்கோம். ஆனால் எது வரைக்கும் வருமோ நாங்கள் இனிமேல் தான் அங்கே பொறுமையாக பார்க்கணும். இங்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. அண்ட் இப்போ நாங்கள் இங்கே வர்றதுக்குள்ளே என்னென்ன நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துச்சு, இன்னும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்க வேண்டியது வந்துச்சு, இன்னும் கோர்ஸ் முடிக்க வேண்டியது வந்துச்சு, அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களை பற்றி சொல்கிறோம். என் பேர் ஆதித்யா. நான் வந்து இந்தியாவில் சாஸ்திராவில் மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தேன் பேச்சுலர்ஸில். அண்ட் 2 years ஐடி இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணேன். தென் இப்போ நான் இங்கே வந்து ரோபோட்டிக்ஸ் தான் பேஷன் சொல்லிட்டு நான் இங்கே ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் படிக்க வந்திருக்கேன். என் பேர் யோகேஷ். நான் எஸ்ஆர்எம்மில் படித்தேன். காலேஜ் முடித்தோடனே அப்ளை பண்ணிட்டேன் மாஸ்டர்ஸ்க்காக. நான் மெக்கட்ரானிக்ஸ் பண்ணேன் எஸ்ஆர்எம்மில். இங்கே வந்து ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டீங்க, இல்லை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை. இப்போ நான் சொல்கிறது வந்து காமனான டாக்குமெண்ட்ஸு எதெல்லாம் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் தேவைப்படுன்றது. உங்கள் 10th 12th அண்ட் பேச்சுலர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் ஃபுல்லாக முடிக்கலைன்னா இருக்கிற வரைக்கும் இருக்கிற ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸ், தட் இஸ் இதர் இட்ஸ் யோர் 6th semester ஆர் வாட், அது எது வரைக்கும் இருக்கோ அது எல்லாமே. அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்டேஷனில் தேவையானது வந்து எஸ்ஓபி அண்ட் எல்ஓஆர். ஸோ எல்ஓஆர்னால் உங்கள் யூனிவர்சிட்டியில் யாராச்சும் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கன்னா 2 பேர்கிட்டேருந்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணவங்கன்னா இட்ஸ் அ பெட்டர் இது. இன்கேஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ப்ரொஃபஸராக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. அந்த எல்ஓஆர் வந்து அவங்க கொடுத்தது 2 மினிமம் அட்லீஸ்ட் 2 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஸ்ஓபி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஓபி ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்குன்னு தனியாக ஒரு எஸ்ஓபி எழுதுங்க. அதுதான் பெட்டர் அட்வைஸ். பிகாஸ் ஒரு கோர்ஸுக்குமே ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸை அந்த எஸ்ஓபியில் பெட்டராக நீங்கள் சொல்லலாம் ஒரு எஸ்ஓபி பண்ணும்போது. இதை தவிர வேறு ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைன்னா நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே போய் பார்ப்பீங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் அவங்க ரிக்வயர் பண்ணுறாங்கன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து யூ கேன் கிளப் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணணுன்னா, அப்ளிகேஷன் பார்க்கணும், எப்படி அப்ளை பண்ணணுன்னா 3 வழி இருக்குது. ஒன்று வந்து வயா கேம்பஸ் போர்ட்டல். கேம்பஸ் போர்ட்டலில் சில காலேஜஸ் வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அங்கே ப்ரொசீஜர் இருக்கும். இசிடிஎஸ் அப்ளை பண்ணுறது, என்ன லைக் மேட்ச் பண்ணுறது, கிரெடிட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்குறது, அவங்களுக்குன்ட்டு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவங்க போர்ட்டலில் போய் பார்க்கணும். இன்னொன்று வந்து யூனிஅசிஸ்ட். நீங்கள் யூனிஅசிஸ்ட்டில் நீங்கள் எல்லாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து யூனிவர்சிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணணும், 3 வழி இருக்குது யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து கேம்பஸ் போர்ட்டல். கேம்பஸ் போர்ட்டலில் வந்து அவங்களுக்கு சில காலேஜஸ்க்கு அவங்களுக்குன்ட்டு தனியாக கேம்பஸ் போர்ட்டல் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க கேம்பஸ் போர்ட்டலில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி லைக் என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸு, என்ன கிரெடிட்ஸ் வேணும், அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் சில காலேஜஸ் வந்து கேம்பஸ் போர்ட்டல்லே மென்ஷன் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு பே பண்ணணுமா, பே பண்ணக்கூடாதா, அது அவங்க கேம்பஸ் போர்ட்டல்லே இருக்கும். நீங்கள் அது கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா அது நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இன்னொன்று வந்து யூனிஅசிஸ்ட். 2வது வந்து யூனிஅசிஸ்ட். யூனிஅசிஸ்ட்டில் வந்து அதுலேயும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அவங்களே வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்காக ஒரு ஸ்கோர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. கிரேட் பிட்வீன் 1 to 5. ஸோ 1 நல்ல கிரேடு, 5னா பேட் கிரேட். ஸோ அந்த பேசிஸில் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். ஸோ யூனிஅசிஸ்ட்க்கு வந்து ஃபஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் வந்து 75 euros. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்ளிகேஷனுக்கு 30 euros. யூனிஅசிஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரலாக நீங்கள் கொரியர் பண்ண தேவையில்லை. எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் மெயிலில் போட்டிங்கன்னா அதுவே அவங்க எடுத்துப்பாங்க. பட் சில காலேஜஸ் கொரியர் கேட்குறாங்க. எனக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், நோட்ரி டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த காலேஜஸ்க்கு நீங்கள் கொரியர் அனுப்பணும், இந்த காலேஜஸ்க்கு நீங்கள் கொரியர் அனுப்பக்கூடாதுன்ட்டு. இன்னொன்று மெத்தட் வந்து விபிடி. அங்கே வந்து சேம் அவங்களும் ஒரு கிரேட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. சில காலேஜஸ்க்கு, எல்லா காலேஜஸ்க்கும் யூனிவர்சிட்டி இல்லை, எல்லா காலேஜஸ்க்கும் விபிடி இல்லை. பட் சில காலேஜஸ்க்கு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் அவங்க போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ப்ளஸ் டாட் மென்ஷன் பண்ணால் அதுலேயும் இருக்கும். அதுலேயும் என்னென்ன காலேஜஸ்க்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.